வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் பேங்க்ல இருந்து பாப் கிளப் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அந்த அப்ளிகேஷன் லிங்கை வந்து இப்போ வந்து அப்ளிகேஷனில் கொடுத்துட்டாங்க. இந்த பர்டிகுலர் கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைனில் வந்து வித்தவுட் இன்கம் ப்ரூஃபில் அப்ளை பண்ணுறது, இதை பற்றின ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயிலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க்ல இருந்து பாப் அப்படிங்கிற நேமில் இந்த ஒரு பேமெண்ட் அப்ளிகேஷனை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. பேமெண்ட் அப்ளிகேஷன்னா நம்ம யூபிஐ அப்புறம் கூகுள் பே, ஃபோன்பே இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணி பேமெண்ட் வந்து பண்ணுறோமோ அந்த மாதிரியான ஒரு ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் தான் இந்த பாப் அப்படிங்கிறது. இந்த அப்ளிகேஷனை லான்ச் பண்ணும்போது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பாப் கிளப் அப்படிங்கிற நேமில் எஸ் பேங்க் வந்து ஒரு கிரெடிட் கார்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு வந்து நம்ம அந்த டைமில் அப்ளை பண்ணும்போது ஜஸ்ட் வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் மட்டும்தான் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷனையும் இதில் வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு கிரெடிட் கார்டை பொறுத்தவரையிலும் நான் வந்து அப்ளை பண்ணும்போது எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் வந்து கேட்காம நம்ம வந்து இதுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு இந்த கிரெடிட் கார்டுக்கு எலிஜிபிள் இருந்துச்சு, நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எஸ் பேங்கோட மற்ற ஏதாவது கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்னா செப்பரேட் லிங்க் கீழே வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து எப்படி நம்ம இந்த பாப் கிளப் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஒரு கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயினிங் ஃபீ மட்டும் வந்து கிடையாது. மற்றபடி உங்களுக்கு ரெனிவல் ஃபீ வந்து எஸ் பேங்க் கிரெடிட் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி 399 ரூபா வந்து இயர்லி சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்களோ ஸோ அந்த சார்ஜஸ் தான் இதுலேயும் வந்து பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரெடிட் கார்டில் வந்து நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணும்போது ஜாயினிங் பெனிஃபிட்டாக உங்களுக்கு 5000 ரூபாய்க்கு ஒர்த்தான பெனிஃபிட்டும் வந்து இதில் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி உங்களோட மொபைல் நம்பரை போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைட் பாட்டமில் கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாயினிங் பெனிஃபிட் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே ரீட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ வந்து கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து சம் பர்மிஷனுக்கு வந்து அலோவ் கொடுக்க சொல்லும். உங்களோட லொக்கேஷன் எல்லாமே அலோவ் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டு இது மாதிரி ஷோ பண்ணுவாங்க. இப்போ வந்து ஸ்டார்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து ஷோ பண்ணுவாங்க. இது எல்லாத்துலேயுமே டிக் ஆகிருக்கும். கீழே பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் மாதிரி இது வந்து ஷோ ஆகும். ஸோ அதுக்கப்புறம் தான் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இது மாதிரி தான் ஆட் வந்து ஒவ்வொரு பேஜ் நம்ம ஃபில் பண்ணும்போதும் இந்த மாதிரி ஆட் வந்து லோட் ஆகி தான் அடுத்த ஸ்டெப் வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேமை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டில் இருக்கிற மாதிரி தான் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட பேன் கார்டு நம்பர், நெக்ஸ்ட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த், டேட்டு, மந்த், இயர் அந்த வயசில் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்தது உங்களோட ஜெண்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாயா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாய் தான் செலக்ட் பண்ணி நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் சேலரிடனா சேலரிடை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்கள் சிங்கிளாக இல்லை மேரிடா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, உங்ககிட்ட ஆல்ரெடி கிரெடிட் கார்டு இருக்குதா? அப்படி இருந்ததுன்னா அதுக்கான கிரெடிட் லிமிட் வந்து 50,000க்கு மேலே இருக்குதா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. உங்ககிட்ட ஆல்ரெடி கிரெடிட் கார்டு இருந்து அதோட கிரெடிட் லிமிட் ஏதாவது ஒரு கிரெடிட் கார்டோட கிரெடிட் லிமிட் 50,000க்கு மேலே இருந்தது அப்படின்னா எஸ்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட கிரெடிட் கார்டும் இல்லை, அப்படி கிரெடிட் கார்டு இருந்து 50,000க்கு கீழே தான் இருக்குது அப்படின்னா நோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆல்ரெடி வந்து கிரெடிட் கார்டு இருக்குது, அதுவும் 50,000க்கு மேலேயே எனக்கு கிரெடிட் லிமிட் இருக்குது. அதனால் நான் எஸ் கொடுத்துருக்கேன். எஸ் கொடுத்துட்டு இப்போ ப்ரொசீட் கொடுக்குறேன். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த ஸ்டேஜில் வந்து காட்டுவாங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள், யூ கேன் அப்ளை ஃபார் த எஸ் பேங்க் பாப் கிளப் கிரெடிட் கார்டு அப்படின்னு இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஏதாவது ஒரு ஆட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும், வெயிட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாலெட் வந்து லோடாகி இதுவும் ஒரு ஆட் தான், இது வந்து ஷோ ஆகும். ஸோ இதுக்கப்புறம் தான் அடுத்த பேஜ் வரும். அடுத்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் கேட்பாங்க. இந்த இடத்துல உங்களோட ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு கெட் ஓடிபி கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டேன். இப்போ நம்மளோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபியும் என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ வந்து ப்ரொசீட் கொடுக்குறேன். அடுத்தது வந்து மறுபடியும் ஆட் வரும், வெயிட் பண்ணுங்கள்.
இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆதார் கார்டை ஃபெச் பண்ணி நம்மளோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸ் டீட்டெயிலை வந்து இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. இந்த அட்ரஸ் தான் உங்களோட கரண்ட் அட்ரஸ், அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த அட்ரஸ் தான் உங்களோட கரண்ட் அட்ரஸ் அப்படின்னா டேரெக்டாக ப்ரொசீட் கொடுத்துடலாம். இந்த அட்ரஸ் என்னோட கரண்ட் அட்ரஸ் இல்லை, நான் வேறு அட்ரஸில் இருக்கேன் அப்படின்னா ஆட் ஏ நியூ அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணி உங்களோட கரண்ட் அட்ரஸை நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் டேரெக்டாக ப்ரொசீட் கொடுக்குறேன். அடுத்தது வந்து ஒரு ஆட் வரும், வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கிரெடிட் கார்டில் உங்களோட நேம் வந்து எப்படி பிரிண்டட் ஆகணும் அதை வந்து செலக்ட் பண்ணணும். இதில் வந்து செலக்ட் நேம் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நேம் வந்து இந்த மாதிரி காமிச்சது இனிஷியல் இல்லாமல், ஸோ அதையே நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நேமை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ஃபாதர்ஸ் நேம் வந்து கேட்பாங்க. உங்களோட ஃபாதர்ஸ் நேமை என்ட்ரு பண்ணிவிட்டு டேரெக்டாக ப்ரொசீட் கொடுத்துருங்க. இப்போ மறுபடியும் ஆட் வரும், வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாயின்னு கொடுத்துருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்பெனி நேமை வந்து ஃபஸ்ட்டு ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களோட கம்பெனி நேம், அப்புறம் இண்டஸ்ட்ரி டைப்பு, அப்புறம் நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ், எந்த மாதிரியான ஒர்க் வந்து உங்கள் கம்பெனியில் நடக்கும் அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட டெஸ்டினேஷன், நீங்கள் மேனேஜராக, சூப்பர்வைசராக இல்லை ஓனராக, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆனுவலுக்கு அதிகபட்சமாக எவ்வளோ இன்கம் வருமோ அந்த இன்கம்மை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் டீட்டெயில் வித் பின்கோடோட என்ட்ரு பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் ஆட் வரும், வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த அட்ரஸ்க்கு இந்த கிரெடிட் கார்டை வந்து டெலிவரி பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இன்கேஸ் நமக்கு கார்டு அப்ரூவல் ஆச்சுன்னா அந்த டெலிவரி அட்ரஸ் எந்த அட்ரஸ் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா அந்த அட்ரஸ் தான் டெலிவரி கொடுப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்னோட ரெசிடென்ட் அட்ரஸ் வந்து ஷோ பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து காட்டுறாங்க. நமக்கு எந்த அட்ரஸ்க்கு இந்த கார்டை வந்து டெலிவரி பண்ணணுமோ அந்த அட்ரஸை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது மறுபடியும் ஆட் வரும், வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான அப்ளிகேஷன் ஃபில்லிங் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேவிசி தான். பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கேவிசி நான் வந்து இன்னும் பண்ணலை. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ண டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு 11 மணிக்கு தான் நான் வந்து கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணேன். இந்த அப்ளிகேஷனை செக் பண்ணும்போது அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. இன்ஸ்டண்ட்டாகவே நான் வந்து அப்ளை பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோ மேக் பண்ணிட்டேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னும் வீடியோ கேவிசி வந்து பண்ணலை. நீங்களும் வந்து இந்த மாதிரி அன்டைமில் இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மறுநாள் காலையில் வந்து 10 மணிக்கு மேலே மறுபடியும் இந்த அப்ளிகேஷனை போயிட்டு ரீசப்மிட் வந்து பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் டேரெக்டாக நம்ம வந்துட்டு அந்த வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த வீடியோ கேவிசியை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பேன் கார்டு வந்து கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒயிட் பேப்பர், பேனா, இவ்வளோ தான் நமக்கு தேவைப்படும். நல்ல வெளிச்சமான இடம், நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷனில் இருந்துட்டு இந்த வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கேவிசியை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் தான் உங்களுக்கு அப்ளிகேஷனை வந்து சப்மிட்டட் ஆகும், ப்ராசஸ் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து இன்கேஸ் இந்த ஒரு வீடியோ கேவிசியை பண்ணாமல் அப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து இன்கம்ப்ளீட்டடில் தான் இருக்கும். அப்போது இந்த அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ் ஆகாது. அப்போது உங்களுக்கு வந்து எலிஜிபிள் இருந்தால் கூட கார்டு வந்து அப்ரூவ் ஆகாது. ஸோ அதனால் வீடியோ கேவிசியை வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். இந்த வீடியோ கேவிசி மேக்ஸிமம் வந்து இங்கிலீஷ், ஹிந்தியில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழில் இருக்குதா என்னன்னு தெரியல. ஸோ நாளைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு வீடியோ கேவிசி வந்து பண்ணணும். ஸோ வீடியோ கேவிசி பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு எலிஜிபிள் இருந்ததுன்னா கார்டு அப்ரூவல் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். நமக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ரிஜெக்டட் அப்படின்னு நமக்கு ரீப்ளை மெயில் வந்து பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வீடியோ கேஒய்சி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டார்ட் வீடியோ கேஒய்சி வந்து கொடுத்ததும் எனக்கு இந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டே இருந்ததை தவிர எனக்கு வந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல. ஏன்னா நைட் டைமில் மேக்ஸிமம் யாரும் ஒர்க்கர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நம்மளோட வீடியோ கேஒய்சியை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ அதனால் டே டைமில் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் கார்டு அப்ரூவல் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். உங்களில் யாருக்கெல்லாம் வந்து இந்த கார்டு அப்ரூவல் ஆச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். எவ்வளோ கிரெடிட் லிமிட் கிடச்சிது அப்படிங்கிறதையும் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். இதை பார்க்குற நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் ஸோ இதை பார்க்கும்போது இந்த கார்டு நிறைய பேருக்கு அப்ரூவ் ஆகுதா இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் கேட்கல, நானும் எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் அப்லோடும் வந்து பண்ணலை. எங்கிட்ட ஆல்ரெடி கிரெடிட் கார்டு இருக்கிறதுனால அப்ளை பண்ணுறதுக்கு மட்டும் எலிஜிபிள் ஆகிருக்குது. ஃபைனலாக கார்டு அப்ரூவல் ஆச்சுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வீடியோஸில் அன்பாக்சிங் வந்து போடுவோம். அப்படி போடலைன்னா எனக்கு வந்து அப்ரூவல் ஆகலை அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட வேண்டியதான். ஏன்னா நமக்கு வந்து கிரெடிட் என்கொயரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்குலாம் அவ்வளோ சீக்கிரத்தில் அப்ரூவ் ஆயிராது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா எஸ் பேங்க் இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பாப் கிளப் கிரெடிட் கார்டுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொசீஜர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.